அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 719வது நாளை எட்டுகிறது. இந்த நாளில் நாம் பல்வேறு விதமான உலக டெவலப்மெண்ட்டுகள், இதனிடையே தொடர்ந்து காசாவில் நடக்கும் யுத்தம், இதில் முதலாக நாம் பார்க்க வேண்டியது, உலகில் எந்த பகுதியிலும் எந்த தரப்பு மக்களிடமும் இதுவரை சென்று சேராத அளவுக்கு காசாவில் நடக்கின்ற கூட்டுப்படுகொலைகள், குழந்தைகள் கொலைகள், அனாதைகள் ஆக்கப்படுவது, இவையெல்லாம் பெண்கள் கொலை செய்யப்படுவது, இவையெல்லாம் சென்று சேர்ந்திருக்கின்றன. இதை நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் வழியாக அறிந்திருப்பீர்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலஸ்தீனில் செய்யக்கூடிய அநியாயங்களை இஸ்ரேல் வெளி உலகம் கண்டுகொள்கிறது என்று சொன்னபோது, அப்பொழுது இருந்த ஜார்ஜ் புஷ் என்ன சொன்னான்னு சொன்னால், முதல்ல மீடியாவை பேன் பண்ணு, மீடியாவுக்கு தெரியாமல் நீ எல்லாத்தையும் செய்துவிட வேண்டும் என்று சொன்னான். இன்று அப்படி அல்ல. எத்தனையோ மீடியாக்கள் முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமிய மீடியாக்கள் என்று சொல்வதை விட, இதர மீடியாக்களில் உள்ளவர்களும் தங்களுடைய உயிரை துச்சமாக பயணம் வைத்து துச்சமாக மதித்து அந்த மக்களுடைய அவலங்களை எடுத்து உலகுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் நாம் உலகெங்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அடுத்து நெத்தன்யாஹுவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சு. நெத்தன்யாஹு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் பேச எழுந்தவுடனேயே எல்லா சேர்களும் காலியாகிவிட்டது, 1-2 தவிர. இருந்தவர்களும் எதற்காக இருந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய பேச்சை இடையிலே இடைமறிப்பதற்காகத்தான் இருந்தார்கள். பேச பேச நெத்தன்யாஹுவுடைய முகம் செத்து போய்விட்டது என்பதை நாம் ஊடகங்கள் வழியாக பார்க்கலாம். அடுத்து அவனுடைய உரை நிகழ்த்துவதற்கு அவனை அழைத்த விதம் ஒரு சர்வதேச கிரிமினலை அழைக்கிற மாதிரி இல்லை. இதே ஐக்கிய நாடுகள் சபையின் இன்னொரு ஏற்பாடு தான் ICC என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் இவன் ஒரு போர்க்குற்றவாளி, கூட்டுப்படுகொலையாளன் என்று அறிவிக்கப்பட்டிருந்தும் கூட, இவன் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்று அறிவிக்கப்பட்டிருந்தும் கூட, அவனை அழைக்கும் போது ஹிஸ் எக்ஸலன்சி என்று அழைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தையை எவ்வளவு கீழான ஒரு மனிதனுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது. இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சியனிஸ்ட், ஃபாசிஸ்ட், டெரரிஸ்ட் நெத்தன்யாஹு. அவனை ஹிஸ் எக்ஸலன்சி என்று உலக சபை அழைக்கின்ற போது யாராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உள்ளே இருந்தவர்கள் எல்லாம், மிச்சம் மீது இருந்தவர்களும் வெளியே போய்விட்டார்கள். வெளியிலே வந்து அவன் ஹோட்டலிலே தங்க போனால், நியூயார்க்குடைய ஹோட்டலிலே வெளியிலே பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டம் நெத்தன்யாஹுவை கைது செய் என்று சொல்கிறது. நெத்தன்யாஹு அதனால் பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு மேலே பறக்காமல் தனி ரூட் ஒன்றை கண்டுபிடித்து பறக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை. அவனுக்கு காலமெல்லாம் எனக்கு தெரிந்து இன்றும் ஆயுதங்களையும் இதர உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற நாடுகளே அவனை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு ஏக குரலில் அறிவித்திருப்பதும், தேடுவதும், அதற்கு நடைமுறை செயல்களை செய்வதும் பெரிய ஆச்சரியத்தை தந்திருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் அங்கே உணவுக்காக காத்திருப்பவர்களிடையே நடக்கின்ற கொலையை தடுக்கவோ, உணவுக்காக அல்லாடுகின்ற அந்த குழந்தைகளுக்கு ஒரு நேர உணவை தரவோ, அல்லது அங்கே கொலை செய்யப்படுகின்ற பெண்களை தடுக்கவோ இல்லை. அங்கே நடப்பதெல்லாம் இஸ்ரேல் இன்னும் ஆக்கிரோஷத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஆக்கிரோஷத்தோடு தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள். நேற்று முன்தினம் டெல் அல் ஹவ்வா உள்ளே நடந்த ஒரு பெரிய தாக்குதலில் 2 இஸ்ரேலிய மெர்காவா டாங்கிகளை அழித்திருக்கிறார்கள். அதில் வந்தவர்களையும் அழித்திருக்கிறார்கள். அதே போல ஷேக் ரதுவான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சராயால் குட்ஸ் என்ற படைப்பிரிவு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 45 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே குழுமி இருந்ததாக கணக்கு. அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. இப்பொழுது இஸ்ரேலுடைய மீடியா, முன்பெல்லாம் முக்கியமான
தளபதிகள் இறந்துவிட்டால் அறிவிக்கின்ற ஒரு ஒரு பண்பாட்டை கடைபிடித்து வந்தது. இப்பொழுது அதை கூட கைவிட்டு விட்டது. அதே போல டெல்லல் ஹவ்வாவில் ஒரு பெரிய தாக்குதல். அந்த டெல்லல் ஹவ்வாவில் நடந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு இடத்தில் குழுமியிருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வீட்டை இடிபாடுகளுக்கு இடையே உள்ள இடத்தில் குழுமியிருந்திருக்கிறார்கள். அந்த இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விதமான கருத்து என்னவென்று சொன்னால், அந்த இடத்தில் முஜாஹிதுகள் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவமே தாக்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். பின்னரே அதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். தாக்குதல் நடத்தியது ஹமாஸ், அல் காசம் பிரிகேட்ஸ், இறந்தவர்கள் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் என்று. அடுத்தது முஜாஹிதீன் பிரிகேட்ஸு கான் யூனிஸில் நேற்று 3 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நேற்று முந்தைய தினமாக 3 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதை பற்றிய வீடியோவை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கும் இங்கும் பிணமாக சிதறந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல அல் வஹீதா ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் நேற்று நேரடியாக சண்டை நடந்திருக்கிறது. ஆக போராளிகள் தங்களால் இயன்ற அளவு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அந்த முன்னேற்றத்தை தடுத்தே வருகின்றார்கள். அவர்களில் எத்தனை பேர் ஷஹீதானார்கள் என்று சொல்வதில்லை. இப்போ அல் காசம் ஹமாஸோடைய படைப்பிரிவை தவிர மீது எல்லோரும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை சொல்வது வழக்கம். ஆனால் நேற்று அவர்கள் கூட தங்களிடையே எதுவும் ஷஹீதுகள் இருந்ததாக சொல்லவில்லை. அப்படியானால் மிகவும் வெற்றிகரமாக அது நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்தது நாம் மேற்கரைக்கு வந்தால் 21 தாக்குதலை 2 நாளையில் நடத்தியிருக்கிறார்கள் போராளிகள். இவன் இப்போ மேற்கரையில் என்ன செய்யறான்னா, மேற்கரை முழுமையாக இருந்தால் ஜெருசலம் உட்பட்ட பகுதியில் தனி பாலஸ்தீன நாடு அமைந்துவிடும். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் சில ஐரோப்பிய நாடுகளை தவிர அமெரிக்காவின் எடுபடியாக இன்னும் அதனுடைய நிலையிலேயே தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற நிலை உள்ள நாடுகளை தவிர எல்லா நாடுகளும் 155 நாடுகள் 193 உறுப்பினர்களை கொண்ட அவையில் தனி பாலஸ்தீனம்தான் தீர்வு என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆகவே நத்தன்யாஹுவுக்கு திமிர் ஏற ஏற அவனுடைய அவன் நடத்துகின்ற தோல்வியால் ஏற்படுகின்ற விரக்தி, அதன் மூலம் அவன் நடத்துகின்ற அந்த மானங்கெட்ட தாக்குதல்கள் அப்பாயிகள் மீது இவையெல்லாம் தனி பாலஸ்தீனத்தை கண்ணெதிரே கொண்டு வந்தது போல் இருக்கிறது. அடுத்தது அமெரிக்காவுடைய அம்பாசடர் மேற்கரையை இஸ்ரேல் சேர்த்து கொள்வேன் என்பது தவறு என்று முதலாக ஒரு எதிர்ப்பு குரலை அமெரிக்காவினுடைய அவையிலேயே கிளப்பியிருக்கிறார். நூர் ஷம்ஸ் என்ற அகதிகள் முகாமையும் சுல்தான் தூபாஸில் உள்ள சுல்தான் சலாவுதீன் ரிஃப்யூஜி கேம்பையும் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் தாக்கியிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதல் எல்லாம் சிதற அடித்தது ஹூத்திஸுடைய நேரடியான தாக்குதல். ஹூத்திஸுடைய தாக்குதலை பற்றி நான் உங்களிடத்தை அடிக்கடி சொல்லி வருகின்றேன். ஒரு பெரிய அறிக்கை உலக அரங்கில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று. அதில் ஹூத்திஸுடைய தாக்குதல் தான் நீண்ட காலத்தில் இஸ்ரேலை அழிக்கும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, நிலத்திலே இருந்த பல ஆலைகளையும் அதே போல பவர் ஸ்டேஷன்ஸையும், அதாவது அணுமின் மின்சாரம் தயாரிக்கின்ற ஆலைகளையும் திட்டம் போட்டு அருமையாக அது அழித்து வருகிறது. அவர்கள் முதலில் ஹைஃபாவையும் இலியாட்டையும் தொடுத்து 2 துறைமுகங்களையும் தொடுத்து தாக்கி கொண்டிருந்தார்கள். ஹைஃபாவை ஈரானுடைய தாக்குதல் முழுமையாக அழித்தது. இலியாட் என்ற ராஷ்டிரா துறைமுகத்தை ஹூத்திஸுடைய தாக்குதல் முழுமையாக அழித்தது. அதன் பிறகு இஸ்தூத் என்ற இடத்திற்கு அந்த துறைமுக தொழிலாளர்களை மாற்றினார்கள் என்பதை நான் குறிப்பிட்டோம். இப்பொழுது தொடர்ந்து தாக்கி இஸ்தூதையும் நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். ஆக அதே போல கல்ஃப் ஆஃப் ஏடனில் வந்து கொண்டிருந்த அமெரிக்க இஸ்ரேலுக்கு செல்கிறது என்ற ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது இஸ்ரேலுக்கு பொருள் கொண்டு போனதுதான். ஆனால் நாங்கள் வேறு கொடியை கட்டி அனுப்பி வைத்திருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது எந்த நாட்டு கொடி என்ற தகவல்கள் விரைவில் வெளிவரும். அப்பொழுது நாம் அதை உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்தது ஹூத்திஸுடைய தாக்குதலில் நேற்றும் முந்தா நாளும் மிகவும் பிரபலமாக பேசப்படுவது அங்கு இருக்கின்ற மிக முக்கியமான இஸ்ரேலில் இருக்கின்ற, அதாவது ஆக்குப்பைடு லேண்ட்,
ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியில் இருக்கின்ற ரயில்வே தளங்கள் பலவற்றை அளித்திருக்கிறது. எப்படி அளித்திருக்கிறது என்று சொன்னால், முக்கியமான ரயில் தளங்கள், ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலைகள், இவையெல்லாம் பழுது பார்க்கும் ஆலைகள், இவற்றை எல்லாம் தகர்த்து இருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் ஆட்சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இராணுவ நோக்கர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், ஹூத்திஸ் நினைத்திருந்தால் பல அழிவுகளை அங்கே ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர்கள் அப்படி அழிவுகளை ஏற்படுத்துவதை தங்களுடைய லட்சியமாக கொள்ளவில்லை என்பதுதான் அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது, உயிரை குடிப்பதல்ல, இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக நாசமாக்குவது என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அது ஒழுங்காகவே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக ரிப்போர்ட்ஸ் உலகம் முழுவதும் இருந்து வருவது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், காசாவில் காசா சிட்டியை பிடிப்பது என்பது எப்பொழுதுமே சாத்தியமில்லாத ஒன்று. இஸ்ரேலுடைய அந்த திட்டம் தோற்று போய்விட்டது என்பதை உலக நோக்கர்கள் மட்டுமல்ல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளே டேக் அப் தி எக்ரிமெண்ட், அதாவது அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கு, அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு, தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்